தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி ஜூன் மாத ராசி பலன். இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிரன் குரு சேர்ந்த மாதிரி. ஆனால் குரு பயிற்சி ஆகிட்டார், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தான் சுக்கிரனும் சேர்ந்த மாதிரி இருக்கார். இந்த மாதத்தில் எடுத்த உடனே ராசிக்கு குரு பார்வை, அதாவது முதல்ல ஒரு ப்ளஸ்ஸு கிடைக்குது, ஒரு கடவுளோட அனுகிரகம் கிடைக்குது. விருச்சிக ராசிக்கு கடவுளுடைய அருளாசி கிடைக்குது. இந்த மாதத்தில் குருவுடைய அருளாசி, குலதெய்வ அருளாசி, தெய்வ அருளாசி எல்லாமே இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் மற்ற எல்லா ராசிக்கும் என்னென்னமோ சொல்கிறாங்க. முதன்மையான ராசி குரு பயிற்சினால் பலன் பெறக்கூடிய ராசி எதுனாக்கா இந்த விருச்சிக ராசி தான். ஏன்னாக்கா இதுக்கு ஸ்பெஷலாகவே சொல்லலாம். 2023 24, 25 ஃபுல்லாகவே டேமேஜ் 3 வருஷம். ஏன்னா சுப கிரகம் 2ஆம் அதிபதி 5 குடைய கிரகம் 8ஆம் இடத்து வரைக்கும் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். பொருளாதார பிரச்சனைகள், நிறைய தடை தாமதங்கள், பொருளாதார ரீதியாக இழப்பு, வர வேண்டிய பணம் வரல. நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து லாக் ஆகிட்டேன், கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா நான் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேன், அந்த பணம் வரல, எப்படியோ பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது அன்பு ரீதியாக ஏமாறுறது. இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பாவம், ஏமாற்றம் அதிகமாக கொடுத்துரும். இன்னொன்று அனுசம் கூட சொல்லலாம். ஏன்னா சந்திரன் நீசமாயிடுவாருங்க. அவங்களுக்கு மைண்டே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒரு சின்ன தவறு கூட பொறுத்துக்க மாட்டாங்க. அதாவது சின்ன தவறுனாக்கா இந்த தவறை செஞ்சிட்டுமே அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவாங்க. யாருக்குமே கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது, கெடுதல் பண்ணாலும் அதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறது இந்த விருச்சிக ராசியில் அதிகமாக இருக்கும். இன்னொன்று கேட்டைக்கு சொல்லவே தேவையில்லை, நிறைய ஏமாற்றங்களை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அது. அன்பினால் ஏமாறக்கூடியவர்கள் இது மாதிரி இருக்குது. இப்போ 10ல் குரு ராசிக்கு பார்வை, அருமையான பார்வை ராசிக்கு. உடனே குரு ஜூன் மாதத்தில் எடுத்த உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு மூலிமா நல்ல ஒரு மாற்றம். ஏற்கனவே வேலையில் இருக்குது சார், வேலை மாற்றுறது இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ உடனே ஒரு மேலதிகாரி மூலிமா நல்ல பேர், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதமே கிடைச்சிருமான்னு கேட்காதீங்க, இந்த மாதத்தில் கிடைக்கலாம். எதிர்பார்த்தது இந்த மாதத்தில் நடக்கலாம். அடுத்த மாதத்தில் கூட ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அதாவது இந்த மாதத்துக்கு உண்டானது கொஞ்சம் இதுவும் ஆகும். அதாவது அதுக்கு உண்டான அனலைஸ் பண்ணுவாங்க ப்ரொமோஷனுக்காக. இது வரைக்கும் கிடப்பில் போட்ட ஒரு ஃபைல் இப்போ எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு 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 ஊக்கத்தை கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு. 8ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்குது, அதெல்லாம் பற்றி கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு தசை தான் முக்கியம். உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு ஏற்ற பலன் தான் விருச்சிக ராசிக்கு. இப்போ தசை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக தசை நல்லா இருக்கும். கோச்சாரத்தில் குரு நல்ல ஒரு வலிமையாக உட்காரும்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சரி அந்த தசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள், என்ன நட்சத்திரம் வேணால் எடுத்து பாருங்கள், என்ன தசை வேணால் நடக்கட்டும், என்ன புத்தி வேணால் நடக்கட்டும். இப்போ சனி பார்வையிலே அந்த கிரகங்கள் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல.
ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இப்போ ஓரளவுக்கு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு, ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி, எதிர்காலம் வந்து ஏதோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் பிறக்கிற மாதிரி. வேலை ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது, வேலையில் ரொம்ப தொல்லை அனுபவிச்சிருப்பீங்க. மேலதிகாரி வந்து 2024 நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே வருவாங்க. அந்த கான்ட்ராக்ட் மாறிச்சு சார், அதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ராஜ வாழ்க்கையை கொடுத்துறாது. ஒரு நாள் வந்து நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் உக்காந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த பதவி பறி போகும். இல்லைனா அந்த பதவிக்கு வேற ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு உட்காருவாங்க. இது எல்லாமே நடக்கிறது சகஜம் தானே. அதெல்லாம் வந்து 2024க்கு பிறகு மாறி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 2025 அந்த லெவலில் மாறி இருக்கலாம். சமீபத்தில் வேலை போயிருக்கலாம். அதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா 2024 ஆரம்பித்தது, 2025 எண்டு இல்லைனா 26 வேலை பிரச்சனை வந்து வேலை போயிருக்கலாம். சமீபத்தில் வேலை பிரச்சனை போயிடுச்சு சார், எனக்கு வேலை போயிடுச்சு, இப்போ வேலை கிடைக்குமானா இந்த மாதம் கிடைக்கும், ஜூன் மாதத்தில் கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல வேலையில் உட்கார்றது, இதெல்லாம் குரு பயிற்சி கொடுக்கும். குரு அப்படிங்கிறது குரு பார்வை கொடுக்கும். இது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. மற்றபடி அந்த சின்ன சின்ன கோள்களை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா தசை மெயினாக இருக்குது. இப்போ வந்து புதன் தசை ஆரம்ப தசையாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 22லேருந்து 39 வரைக்கும், அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வரைக்கும் வரும். அப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து படிப்பு முடிச்சுட்டு வேலை, திருமணம் அது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். தசாபுத்தி இருப்பு பொறுத்து. கேட்டை வந்து ஆரம்ப தசையே புதன் தசை தான். படிக்கிற காலகட்டத்தில் என்ன தசையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். இது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பில் நல்ல ஒரு உதவி, அது மாதிரி படிப்பு நல்லாயிருக்கும். தெளிவாக சொல்லணும்னா படிப்பை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பித்த மாதிரி இருக்கும். 22 வயசுக்கு மேலே ரொம்ப நாளாக வேலை தரீங்கன்னா இந்த மாதத்தில் வேலை அமையும். இப்படி வேலையை கொடுத்துருவார். வேலை வந்து எடுத்த உடனே ஒரு அதுக்குண்டான இப்போ விடிவு காலம், வேலை தேடிட்டு இருக்கு சார், வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். இல்லைனா வேலைக்கு உண்டான அறிகுறி தெரியும். இன்டர்வியூ எல்லாம் வந்து முன்ன வரவே இல்லை, இப்போ இன்டர்வியூ வருது, அட்டன் பண்ணுறேன், ஓரளவுக்கு பாசிட்டிவான பதில் வருது, ஏதோ வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வருது சார் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை தேடுறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மன நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். அந்த மன நெருக்கடிகள் இருக்காது. இது புதன் தசையில் ஆரம்ப காலகட்டத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பொதுவாக எல்லா தசைக்கும் வந்து என்னென்னா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம், இதுதான் முக்கியம். இப்போ புதன் தசை அஷ்டமாதிபதி தசை, இதெல்லாம் பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இது 8ஆம் அதிபதி தசை. இது வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்து தசை பண்ணால் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் வச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான். இந்த புதன் தசையில் பெருசாக வளர்ச்சி இருக்காது. திருமணம் கூட நிறைய தடைப்பட்டு திருமணம் நடக்கும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும். இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷம் வேணால் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் கஷ்டத்தை மேலே கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு வருவீங்க. அதுதான் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலம். நம்மளுடைய லைஃப்பில் முதல் அடியை எடுத்து வைக்கிற டைமே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம்தான். அதிலே வந்து நமக்கு சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, சனி நகரக்கூடிய இடம் சரியில்லை. இப்போ குரு பயிற்சி 2023 விருச்சிகத்துக்கு சரியில்லை. ஆனால் இப்போது அந்த குரு பயிற்சினால் இப்போ சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் அவ்வளோ வளர்ச்சிகளை பார்க்கலாம். திடீர் ஏற்றம், திடீர் வந்து ஒரு பண வரவு, அது மாதிரி திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகிறது, ஒற்றுமை இல்லையா, அப்போ ஒற்றுமை இருக்கும். குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது அது சந்தோஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். குரு பார்வை ராசிக்கு இருக்குது. அதனால் இன்னொன்று 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, முயற்சி ஸ்தானம், ஒரு தைரியம் வரும். இப்போ தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே கொடுக்கும். இந்த கேது தசைக்கு அப்படி சொல்லலாம். கேதுக்கு வந்து என்னென்னா சுக்கரனோட வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலையை பார்க்குறது நல்லது. வேலையில் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக போடுங்க, அதிகமாக உழைப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறவங்க. இன்னொன்று புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான். சுக்கரன் புதன் வீட்டில் கேது இருந்து தசை பண்ணால் அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. நீங்கள் எதிர்பாருங்க, கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அடுத்த மாதம் கிடைக்கும். அதாவது எதிர்பார்ப்புனா பணம் வரவோ ப்ரொமோஷனோ எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. இப்போ குரு பயிற்சிங்கிறது நல்லா உங்களுக்கு வேலை பார்க்கும். அடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிர தசை இருக்க ராசிக்கு 7, 12. இவர் வந்து விரையாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. உக்காடுற இடத்த பொறுத்து. இப்போ இவர் நட்பு கிரக வீட்டில் உட்காந்து தசை பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பகை கிரக வீட்டில் உட்காந்தான்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. இன்னொன்று லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், இதுக்கெல்லாம் வந்து நன்மையே செய்யாது. அதில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர தசை வளர்ச்சி கொடுக்காது. என்ன வளர்ச்சி கொடுக்காதுன்னா, ஒரு வேலையை கொடுத்துரும், வெளிநாடு வேலை, நல்ல சம்பளத்தில் இருப்பாங்க, ஆனால் அதே சம்பளத்தில் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். ஆனால் சுக்கிர தசை நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. கடக லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தாலும் அந்த 4ஆம் அதிபதிக்கு உண்டான வேலையை அவர் கொடுத்துட்டு பெருசாக வளர்ச்சிகளை கொடுக்க மாட்டார். இது வந்து சுக்கிர தசைக்கு. சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை தான். ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களை பொதுவாக பார்த்தோமானால் இந்த தசைகள் 3 தசைக்குமே நிறைய பேருக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த மன அழுத்தம் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், இன்னொன்று நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கன்ஃபார்மாக விலகும். யாராருக்கெல்லாம் மருத்துவம் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிளியராக இருக்கும். மருத்துவங்கிறது இருக்காது. மருத்துவ செலவுகள் குறையும், கடன் பிரச்சனை குறையும். நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு. நன்றி.